தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த எனது எஜமானனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறியவளாக நபிமார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் இப்போ ஃபாத்திமா. இதுக்கு முன்னாடி என் பேர் விஜயலக்ஷ்மி. நான் ஒரு பிராமின் ஃபேமிலியிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே குருக்கள் தான். அப்பா, தாத்தா, தம்பி எல்லாருமே என் ஃபேமிலியில் குருக்களாக தான் இருக்காங்க. நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பாங்கு சத்தம், இந்த ஃபர்தா, இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். என் கிளாஸில் என்னோடய ஃப்ரெண்டு அவள் குரான் கையில் வச்சுருந்தா. அந்த குரானை நான் எப்படி அதில் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். நான் பைபிள் கூட வாங்கி படிச்சிருக்கேன். அந்த மாதிரி அந்த குரானில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நான் அவங்கக்கிட்ட குரானை நீ படிச்சிட்ருக்க, இதில் என்ன இருக்குது, நான் படிக்கலாமா, இதை எனக்கு கொடுன்னு நான் கேட்டப்போ என்னோடய ஃப்ரெண்டு இதெல்லாம் நீ தொடக்கூடாது, இது தூய்மையானது, இதை நீ படிக்கக்கூடாது அப்படின்னு என்னை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு மேலே எனக்கு இருந்த ஒரு அன்புங்கிறது கூட போயிடுச்சு. அது என்னென்னா, நம்ம என்னவோ இதை ஒரு பெரிய கண்ணியமான ஒரு மார்க்கம்னு நினச்சோம். ஆனால் இந்த குரானை கூட நம்மளை தொட விட மாட்றாங்க. கடவுள்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது தானே இறைவன். வேறுபடுத்தி பார்க்குற இந்த விஷயம் ரொம்ப தவறானது. நம்ம கண்டிப்பாக இந்த குரானை பற்றி மற்றவங்கள இடத்துல நம்ம கேவலமாக சொல்லணும். இந்த குரானை தெரிஞ்சு நம்ம அதை படித்து அதில் உள்ள தவறை எடுத்து நம்ம மற்ற மக்களுக்கு சொல்லி இந்த குரானை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரான் அப்போல்லாம் யாரும் அந்த அளவுக்குலாம் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அவள் ஒருத்தி தான். அப்போ நான் தினத்தந்தி பேப்பரில் எப்போவுமே அதாவது ஒரு ஆட் வரும். எப்படின்னா, பகவத்கீதை ஒரு வசனம், கிறிஸ்தவத்தை பற்றி பைபிள் வசனம் ஒன்று, குரான் வசனம் ஒன்று வரும். அதில் நான் குரான் வசனத்தை படித்து பார்த்தேன். ஓ, இதில் இருக்குது இந்த வசனங்கள்னு சொல்லிவிட்டு அதை ஒரு நோட்டில் ஒட்டி வச்சு அதில் என்ன இருக்குன்னு படித்து பார்த்தேன். எனக்கு சில வசனங்கள் பிடிச்சிருந்தது. ஆனாலும் எனக்கு அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல. எனக்கு இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நிறையா பாட்டெல்லாம் கேட்பேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே இளையராஜா இட்ஸ் நிறையா சாங்ஸ் எல்லாம் கேட்பேன். அப்படி நான் கேட்டுட்ருக்க இதில் சேனல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப வின் டிவியில் இஸ்லாத்தை பற்றின ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க, தௌஹீத் ஜமாத்தில். அந்த நிகழ்ச்சி நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இஸ்லாத்தை பிடிச்சிருந்தது. அப்பயும் எனக்கு டீட்டெயில்ஸாக தெரில. நான் என்ன பண்ணேன், அதில் இருக்கக்கூடிய ஒருவரோட நம்பர், அவங்க பேர் முகமது ஷிப்லி, அவங்களுடைய நம்பரை நான் வாங்கி அவங்களுடைய நம்பருக்கு நான் கால் பண்ணி நான் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயங்கள்னு கேட்கும்போது அவங்க இஸ்லாத்தை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு அவங்க குரான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த குரான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் என்ன தவறுகள் இருக்கும், என்ன விஷயங்கள் இருக்கும், நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன். அது இல்லாமல் இஸ்லாமிய பயான்லாம் நிறையா கேட்கணும், எல்லா சேனல்ஸ்லேயும் போடுற பயான்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அல்லாஹ் நாடி இது உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான இறைவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ அத்தனையும் உண்மையான தகுதி உடைய இறைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் தான் இருக்குது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு இஸ்லாத்தின்பால் நான் ஈர்க்கப்பட்ட விஷயம் ஒரு சூரா. அது எப்படின்னா, சூரத்துல் இக்லாஸ், அதாவது குல் ஹு அல்லாஹு அஹத். அந்த சூராவுடைய வசனம் தான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வசனம் எப்படின்னா, குல் ஹு அல்லாஹு அஹத், கூறுவீராக இறைவன் ஒருவனே,
அல்லாஹு சமத், இறைவன் எத்தேவையும் அற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் எவரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவருமே இல்லை. இப்படிங்கிற இந்த 3 வசனத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலே பல விஷயங்களுக்கான ஒரு கண்டுபிடிப்புகள் கிடச்சிது. நான் ஜாகிர் நாயக் சாரோட ஸ்பீச் கூட கேட்டிருக்கேன். இந்த வசனத்தை பற்றி அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஸ்பீச் கொடுத்தாங்க. அதாவது இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும், அவனுக்கு வந்து எந்த தேவையும், அதாவது இறைவனுக்குரிய தகுதிகள் மெயினாக இறைவன் வந்து எப்பேற்பட்டவனாக இருக்கணும், நம்ம தான் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இறைவன் வந்து நமக்கு கொடுக்கிறவனாக இருக்கணும், நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கேட்குறவனா இருக்கக்கூடாது. நம்ம வந்து இறைவன் வந்து நமக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும், இறைவன் வந்து எந்த தேவையும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து அதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது வந்து எதுவும் இருக்கக்கூடாது, நமக்கு தான் இறைவன் செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்பில் எவ்வளவோ சிந்திச்சு இந்த இஸ்லாத்துக்கு வந்து பல விஷயங்களை வந்து நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். நம்ம எப்படியெல்லாம் பிறந்தோம், எப்படியெல்லாம் வளர்ந்தோம், இதில் இருக்கக்கூடிய உண்மைகள், அதாவது ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் நமக்கு நன்மை, இதுதான் கரெக்டு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவர்லேருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்தையுமே தேர்ந்தெடுக்கிறோம், யோசிக்கிறோம், இதுதான் நமக்கு பிடிச்சது, இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம். நம்மளோட ட்ரெஸ்ஸு கூட இந்த சைஸ் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த விஷயம் தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்பில் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் நம்ம பார்த்தோம்னா நம்ம இறைவனை பற்றிய தேடுதல், நம்ம வந்து பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் வாழ்கிறோம், நமக்கு நல்லா தெரியும் சொர்க்கன்ற ஒன்று இருக்குது, நரகன்ற ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம இந்து சகோதரர்கள்கிட்ட கேட்டோம்னாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்தவ சகோதரர்கள்கிட்ட கேட்டோம்னாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள்கிட்ட கேட்டாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே எதை நம்புகிறாங்களோ இல்லையோ சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்புகிறாங்க. ஆனால் நம்ம சகோதரர்கள் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து எல்லாத்தை பற்றி தேடுற மாதிரி இறைவனை பற்றியும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம வாழற லைஃப்பில் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்மளுடைய இறைவன், நம்ம வணங்குவது இறைவனை தான் நம்ம வணங்குறோமா, அந்த இறைவனுக்கு வந்து எப்படியெல்லாம் தகுதிகள் இருக்கணும், அந்த இறைவன் வந்து நம்ம வணங்குறதுக்கு தகுதியானவனா, நம்ம கேட்கத நமக்கு கொடுக்கக்கூடியவனா, இல்லை நம்மக்கிட்ட இருந்து கேட்கக்கூடியவனா, எப்படிப்பட்ட இறைவன்றதை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம வந்து நமக்கு மரணம் அப்படிங்கிற ஒன்று வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்போ நம்ம மரணிக்க போகிறோம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் மரணம்ன்றது ஒன்று நிச்சயமாக நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மரணத்திற்கு பிறகு நம்ம போகக்கூடிய இடம் எங்கன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான், நம்ம இறந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம், எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து எல்லா மர சகோதரர்களும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம், அதாவது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போவோன்ற விஷயம் நமக்கு தெரியுதே தவிர நம்ம வணங்கக்கூடிய இறைவன், அந்த இறைவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும், அந்த இறைவனுக்கு என்ன விஷயங்கள் அந்த இறைவன்கிட்ட இருக்கணும், இறைவன்றவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அவனை எப்படியெல்லாம் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ அவ்வளோதான். நம்ம வந்து நித்திய ஜீவமாக வந்து நம்ம அந்த இடத்துல தான் இருக்க போகிறோம். அந்த இடம் நமக்கு கரெக்டானதா, அங்கே வந்து நம்மக்கிட்ட உரையாடக்கூடிய இறைவன் யாராக இருக்க முடியும். அதாவது இறைவனுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைகளோ நம்ம வச்சுக்கலாம், ஒரு இறைவனுக்கு தாய் தந்தை குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாமே. இறைவனுக்கு தேவையில்லை, இறைவன்றவன் எத்தேவையும் இல்லாதவன். அதாவது நம்ம ஒரு டென்ஷனில் இருக்கிறப்போ நம்மக்கிட்ட மற்றவங்க வந்து பேசினா நம்ம டென்ஷனை தான் நம்ம பெருசாக நினைப்போம் இல்லையா. இறைவன் வந்து தனித்தவன், அவன் ஒருவனாக இருந்தால் தான் எல்லாத்தையும் சீராகவும் செம்மையாகவும் அவன் வந்து செய்ய முடியும். அதாவது கடவுள் அப்படின்னா படைப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படைப்பதற்கு கடவுள், அழிப்பதற்கு கடவுள். அதாவது நம்ம வந்து
படைக்கிற கடவுள். படைக்கிற கடவுளை நம்ம ரொம்ப நாள், அதாவது உயிர் வாழ வைக்கிற கடவுள், காக்கிற கடவுளை நம்ம அதிகமாக நம்ம வேண்டுறோம். ஆனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு மரணம் வரப்ப காக்கிற கடவுள் அப்படிங்கிறது செயலிழக்கக்கூடியதாக அந்த இடத்துல நிற்குது. ஒன்று நம்ம உடனே மரணிச்சிடணும் அப்படின்னு நம்ம அழிக்கிற கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ காக்கிற கடவுள் வேல்யூ இல்லாமல் போகுது இல்லையா? அப்போ படைப்பது, காப்பது, அழிப்பது எல்லாமே ஒருவனுடைய இயக்கத்தில் இருந்தால்தான் இந்த நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். படைக்கிறவன், காக்கிறவன், நம்ம ஒரு இறைவனை நமக்கு தேடணும்னா, அதாவது எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறத நான் சொல்ல, நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு ஏன் இஸ்லாத்தை பிடிச்சதுன்ற விஷயத்தை தான் நான் வந்து சொல்கிறேன். படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறதுன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்போ, அதாவது இறைவனுக்கே வந்து குடும்ப கஷ்டங்கள், ஃபேமிலி ப்ராப்ளம்னு எப்படி இருக்க முடியும்? இறைவன் வந்து அவன் தனித்தவனாக இருந்தால் தான் எல்லா செயலையும் அவனால் செய்ய முடியும். அதே மாதிரி தேவை அப்படின்னா இந்த உலகத்திலேருந்து காற்று, மழை, எறும்பு, புல், பூச்சி எல்லா விஷயங்களையும் படைச்சது இறைவன். அப்படிங்கும்போது இறைவனுக்கு நம்ம ஒன்று செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கண்ணியமானதாக இல்லை. அப்படின்னா எப்படின்னு தோணுச்சுன்னா, இறைவனுக்கு போய் நம்ம கொடுக்கறதா? நம்ம எத்தனையோ இதில் பார்த்துருக்கோம். அதாவது காசு போடுறோம், உண்டியலில் காசு போடுறோம், தட்டில் காசு போடுறோம், எல்லா இதுலேயுமே என்ன பண்ணுறோம், அதாவது படைக்கிறோம். அதாவது இறைவனுக்கு பசி அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா, இறைவனுடைய பசி, இறைவனுக்கு பசின்னு ஒன்று இருக்குது, தூக்கம்னு ஒன்று இருக்குன்னா, இறைவன் தூங்கிட்டா நம்ம எதையுமே இயக்க முடியாது இல்லையா? நம்ம காற்று, மழை எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன். இறைவன் அதை கண்காணித்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு அது பாதுகாவல். இறைவனே தூங்கிட்டான்னா இது எதுவுமே இயங்காது. இந்த உலகத்தில் நம்ம உள்ள துடிக்கிற ரூஹ் வரைக்கும் இறைவன் கொடுத்தது, இந்த உயிர் கூட இயங்காது. இறைவன் தூங்கிட்டான்னா இந்த உலகமே தூங்கக்கூடியதாகிடும். அப்போ வந்து இறைவனுக்கு தூக்கம் இருக்காது. இறைவன் எப்போது, அதாவது சகோதரர்கள்லாம் எப்படி சொல்கிறது, இந்து மத சகோதரர்கள்லாம் சொல்கிறது தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியல. அதாவது அவங்க சொல்லுவாங்க, அதாவது சூரியன் வந்து சூரியன் வந்து காலையில் உதிச்சு வெளிச்சத்தை தருது, அதனால வந்து நாங்கள் சூரியனை வணங்குறோம். அதாவது மரங்கள்லாம் எங்களுக்கு வந்து உணவை தருது, அதனால நாங்கள் வந்து மரங்களை வந்து நாங்கள் வணங்குறோம். அதே மாதிரி நாங்கள் வந்து நெல் விளையிற பூமி எங்களுக்கு அதுதான் சாப்பாட்டை கொடுக்குது, அதனால நாங்கள் அந்த பூமியை வணங்குறோம் அப்படின்னு வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான், அது கூட ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஆனால் நம்ம யோசித்து பார்க்கணும், இதெல்லாம் படைச்சது யாரு? மரம், காற்று, சூரியன் இதெல்லாம் படைச்சது யாரு? அவனை தான் நம்ம வணங்குறோம் இல்லையா? நம்ம வந்து காற்று வீசுதுன்னா நம்ம காற்றை வணங்குறோம்னா, காற்று படைச்சது யாரு? உருவாக்குனது யாரு? அதுதான் நம்ம வணங்குறோம்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இதுதான் விஷயமே தவிர வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் படைச்சது யாரு? அல்லாஹ் அப்படின்ற பேருக்கு இறைவன் மட்டும்தான் பொருள், வேற எதுவுமே கிடையாது. நம்ம அல்லான்னு அரபியில் சொல்கிறோம், தமிழில் சொன்னால் இறைவன். காக்கிறது, அழிக்கிறது, கொடுக்கறது, எடுக்கிறது எந்த விஷயமும் கிடையாது. அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அர்த்தம், வேற எந்த விஷயமே கிடையாது. உங்கள் எல்லாத்தையும் படைச்சதை வணங்குங்க. அதாவது நாம் படைக்கப்பட்டோம், நம்மளே நினைக்கணும், நம்ம வணக்கத்திற்கு தகுதியானது தான் நம்ம வணங்குறோமா அப்படின்னு நினைக்கணும். நமக்கு தெரியும், ஒரு சின்ன சதை துண்டா நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் நம்ம படைக்கப்பட்டோம். நம்ம எவ்வளவோ டிவியில் பார்த்துருப்போம், ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து நம்ம ஒரு பிள்ளைய சுமந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சதை கட்டியாக இருக்கக்கூடிய நம்ம கண், காது, மூக்கு, வாய் இதெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு நிமிஷம் நம்மளுடைய இறைவனை நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நம்ம மூக்கு கீழே இருந்து நம்ம வாய் மேலே இருந்தால் நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஆனால் நம்மளை பார்த்து இறைவன் நம்மளை வந்து செம்மையாக படைச்சு அந்த ஒரு சதை துண்டுலேருந்து ஒரு எலும்பு உருவாகி, அதிலிருந்து ஒரு உருவம் உருவாகி, அது வந்து ஒரு மனிதனாக பிறந்து நம்ம வந்து இதையெல்லாம் சிந்திக்கணும். இத்தனையும் தர இறைவன், அவன் எப்படிப்பட்ட தகுதியாளனா இருப்பான்? அதாவது நம்ம ஒருத்தரை வந்து ஒரு பெரியாளோட சீட்டில் உட்கார வச்சோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கட்டுமே, ஒரு முதலமைச்சருடைய இடத்தில் தன்னுடைய பணியாளனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. கண்டிப்பாக படைச்சவனோட
அதுவே ஒரு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கே அது முடியாது. ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பணியாளனை இந்த இடத்துல உட்கார வைங்கன்னு சொன்னால் அவங்களால முடியுமா? அது வந்து எப்படின்னா அது ஒரு தவறான, அது ஒரு அவங்களுக்கு மரியாதை கிடையாது இல்லையா? அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கண்ணிய குறைச்சல் செய்கிறோன்னு அர்த்தம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்து பரிபக்குவப்படுத்தி நம்ம அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய தகுதி என்ன? நம்ம இறைவனை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? இறைவன் வந்து நம்ம உருவத்தில் தான் இருப்பான். அல்லாவே சொல்கிறான், அதாவது இறைவனே சொல்கிறான், அதாவது நம்மளை மாதிரி இருப்பான். நம்ம நினைக்கிறோம், என்ன நினைக்கிறோம்? நம்மளை மாதிரி இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இறைவனை வந்து ஒரு ஆசை. இந்து சகோதரர்களை பொறுத்தவரைக்கும் யாரையுமே தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் வந்து எப்படி நம்ம நேரில் பார்க்கணும், அந்த இறைவனுக்கு நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை. அதாவது உண்மையான விஷயம் என்னன்னா, இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய தகுதியை நம்ம அவனுக்கு கொடுக்கணும். இறைவன் எப்படிப்பட்ட தகுதியை நம்ம இறைவனுக்கு கொடுக்கணும்னா, அவனோட இடம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இறைவன் வந்து ஒரு உடையக்கூடிய ஒரு பொருளாகவோ இல்லை ஒரு பார்த்த இடத்தில் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ அப்படி வந்து நம்மளுடைய இறைவன் கிடையாது. நம்மளுடைய இறைவன் நமக்கு ரூஹை கொடுத்தவன். நம்மளை படைச்சு நமக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லாத்தையும் படைச்சு நமக்கு ரூஹை கொடுத்தவன் நம்மளுடைய இறைவன். அப்போ நம்மளுடைய இறைவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருப்பான்? அவன் நம்ம எல்லாரையும் விட அழகாக இருப்பான், நம்ம எல்லாரையும் விட பிரம்மாண்டமாக இருப்பான், நம்ம எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப பிரகாசமானவனாக இருப்பான். நம்மளுடைய முகத்துக்கும் அவனுடைய முகத்துக்கும் அது வந்து கண்ணியமாகவே இருக்காது. அப்படி ஒரு உருவம் நம்ம படுத்தணும்னா அது கண்ணியமாக இருக்காது. இறைவன் எப்படி இருப்பான்? நம்ம எல்லாரையும் விட அழகாக இருப்பான் இல்லையா? நம்மளையே ஒருத்தரையும் இவ்வளோ அழகாக பரிபக்குவப்படுத்தி இறைவன் படைச்சான்னா நம்ம ஒரு அழகை இறைவனுக்கு வச்சோன்னா அது வந்து ஒரு மரியாதையாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும். அதே சமயம் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது, அதாவது இறைவனுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி சொல்கிறது, இறைவனுக்கு தேவைன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நம்ம ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கோயிலுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல காசு செலவு பண்ணுறோம், ஒரு உண்டியல் இது பண்ணுறோம், ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள ஒரு பிரியம். இதை வந்து நம்ம தவறு, அவங்க வந்து பெரிய பாவத்தை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட அவங்க அறியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். இதெல்லாம் தேவையில்லை. அதாவது இறைவன் எதை விருப்பப்படுறான் தெரியுமா? அதாவது நம்ம எத்தனையோ தடவை நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே போயிருக்கோம், அங்கே ஒன்றுமே இருக்காது, 4 பக்கமும் செவுரு இருக்கும், நம்ம எடுத்து படித்து பார்க்கறதுக்கு ஒரு புக்ஸ் இருக்கும். இறைவன் வந்து எந்த இடத்துல இறைவன் தன்னை தேட சொல்கிறான்? ஒரு ஏழைக்கு உணவளி, ஒரு ஏழைக்கான உணவை நீ கொடு. அப்படி தான் இறைவன் செலவு செய்ய சொல்கிறான். நம்மளை அல்லாஹ் எப்படி செலவு செய்ய சொல்கிறான்னா, நம்ம ஏழைக்கு உணவளிக்கணும், ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இறைவன் வந்து நம்மளை செய்ய சொல்கிறானே தவிர இறைவனுக்குன்னு எதையும் வந்து இறைவன் கேட்கல. நம்ம ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிறதுக்கு கூட எதுக்கு நம்ம ஒரு பெருசாக தெரிகிற மாதிரி கட்டுறோம்? ஏன் பள்ளிவாசல் அப்படிங்கிறத ஒரு கட்டுறோன்னா கூட ஒரு சகோதரத்துவம், யாரும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிற்கணும், நம்மளுடைய மக்கள்லாம் ஒன்றா நிற்கணும், ஒருத்தவன் ஏழை ஒருத்தவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம பள்ளிவாசல்னு ஒன்று அமைச்சு அதில் நின்று சஃபா தொழுறோம். அதில் கூட முதல்ல யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம இடத்த கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம இறைவனை நம்ம ஏன் மேற்கு திசையை நோக்கி தொழறோன்னு கூட நிறையா பேர் கேட்குறாங்க. அதாவது காபா அப்படிங்கிற ஒரு இறை இல்லத்தை வந்து ஆதம் நபி காலத்துலேருந்து இருக்குது, அதை இப்ராஹிம் நபி வந்து செஞ்சாங்க. அந்த காபான்றது நம்ம எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இந்த உலகத்தோட நடுவு பகுதியில் இருக்குது அந்த காபா. நம்ம இந்தியாவிலேருந்து அது மேற்கு திசையை நோக்கி இருக்குது. அதே மாதிரி வேற ஒரு மாநிலங்கள்லேருந்து பார்த்தோன்னா அது வேறு திசையில், ஒன்று கிழக்கு வரும், ஒன்று மேற்கு வரும், ஒன்று வடக்கு வரும், ஒன்று தெற்கு வரும். ஆனால் எல்லாத்தையுமே நடுவில் வந்து என்ன ஆகிடும், எல்லா பக்கமும் எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் கடைசியில் ஒரே பக்கத்தை அந்த நடுநிலையான ஒரு இடத்துக்கு தொழக்கூடிய ஒரு இடம்தான். அதனால தான் நம்ம இறைவனை வந்து மேற்கு நோக்கி தொழறோம். பல பேர் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் முன்னாடி வந்து செவுரு வச்சுருக்கீங்க,
நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் அப்போ கல்லை வணங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே சிவரை பார்த்து தானே தொழறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது கரெக்டு தான். எதுக்காக ஒரு செவரு அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு தொழறோன்னா, நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து கிராஸ் ஆனாங்க, நம்ம இறைவனை தொழுதுட்ருக்கோம் இல்லையா, நம்ம முன்னாடி ஒருத்தர் கிராஸ் ஆனால் நம்ம அவங்கள வணங்குற மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தடுப்பு தான் செவரு, அவ்வளோதான். இது ஒரு உயிரில்லாத பொருள். இந்த இடத்துல வந்து நம்ம இறைவனை வந்து நம்ம வணங்குறதுக்கு வந்து முன்னாடி யாராக இருந்தால் நமக்கு வந்து அவங்கள நம்ம தொழறதா ஆகிடுங்கிறதுனால அந்த இடத்த வச்சு நம்ம தொழறோம். அதாவது ஒரு விஷயத்தையும் ஒரு இதையும் நம்ம வந்து நம்ம இந்து சகோதரர்கள் வேலை, கிறிஸ்தவ சகோதரர்கள் வேறு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம அனைவரும் ஆதமுடைய மக்கள். நம்ம அவங்களுக்கு இறைவனை பற்றி சொல்கிறோம். அவங்க இப்போ நம்ம இந்து மத சகோதரர்கள், கிறிஸ்தவ மத சகோதரர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஜீசஸ்ன்னு சொல்கிற மாதிரி, பிரம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர, அவங்களுக்கு வந்து என்ன இறைவனை பற்றிய ஆராய்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அதை வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து இறைவன்னா யார், இறைவனுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். நம்ம மார்க்க கல்வியை அதிகமாக கற்றுக்கணும். நமக்கு வந்து இறைவனை பற்றி தெரிந்தாதான் மற்றவங்களுக்கு வந்து நம்ம இறைவனை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் வந்து அந்த கடவுள் வேற இந்த கடவுள் வேற கிடையாது. நம்மளை படைச்சது ஒரே இறைவன் தான், வேற யாருமே கிடையாது. அல்லாஹ்னா இறைவன் தான் பொருள். இதுக்கு தனிப்பட்ட ஒரு மதமோ ஒரு சிந்தனையோ கிடையாது. இது ஒரு மார்க்கம், அவ்வளோதான். நம்ம இந்த புர்கான்றது கூட நம்ம போடுறதுக்கான இது நம்மளுடைய ஆடைகளை நம்ம மறைச்சிக்கிறோம். நம்மளுடைய கை வந்து இப்போ நம்ம சொல்கிறோம், நம்ம சுடிதார் போட்டுட்டு போகிறோம், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகிறோம். பல இடத்துல கேள்விப்படுறோம், ரேகிங் பண்ணுறாங்க, பொண்ணுங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, தவறாக நடக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம். அதுக்கு காரணம் பெண்களாகிய நம்ம தான். நம்ம வந்து அறகுறையாக ஆடை போட்டுட்டு ரோட்டில் போடுறதுனால தான் பல பேர் நம்மளை பார்த்து தவறாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், புர்கா போடுறோம். புர்கா வந்து ஃபுல் கையில் போடுறோம். நம்மளோட முகத்திலே ரொம்ப அழகாக இருக்கிறது வந்து நம்மளுடைய முடி தான். நம்மளுடைய முடியை நம்ம கவர் பண்ணுறோம். பார்க்குறவங்களுக்கு நம்ம கண்ணியமாக தெரியணும். மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட தவறாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயந்தான் இந்த புர்காவை தவிர, இந்த புர்கா இந்த ஆடை அப்படிங்கிறது இந்த மதத்தோட ஆடை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய உடலை மறைக்கணும், ஒரு பெண்களாகிய நம்ம கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புர்காலாம் யூஸ் பண்ணுறோம். எல்லா விஷயத்துலேயுமே ஆதமுடைய மக்கள் நாம் அனைவரும் எப்போவுமே ஒன்று. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மாற்று மத சகோதரர்களுக்கு இடையில் ஒரு தவறாக நடக்க மாட்டாங்க, அவங்கக்கிட்ட தப்பாக பேச மாட்டாங்க. அவங்க ஒரு மாற்று மத சகோதரர்கள் ஒரு சகோதரர் வராரு, பள்ளிவாசலில் போய் சிறுநீர் கழிக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்றாங்க, அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சஹாபாக்கள் எழுந்து அவங்கள அடிக்க போகிறாங்க, நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சஹாபாக்களை நீங்கள் அந்த இடத்த போய் சுத்தம் பண்ணுங்கன்னு அவங்கள சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அன்பா அவர்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அவர் தெரிஞ்சு தான் அந்த இடத்துல போய் சிறுநீர் கழிக்கிறார். சுற்றி நிறைய இடம் இருக்குது, ஆனாலும் பள்ளிவாசலில் தான் அதை செய்யணும்னு அவர் ஒரு வெறியோடு செய்கிறார். அவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இறைவனை தொழக்கூடிய இடம் இது, நீங்கள் கொஞ்சம் நான் வந்து உங்களை வந்து தப்பாக நினைக்கல, நீங்கள் வந்து ஒரு கண்ணியத்துக்குரியவரை அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்ணியமான முறையில் அழகான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, இது நாங்கள் வணங்கக்கூடிய இடம், இங்கே வந்து நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி சொல்லும்போது அவங்களுக்கு இஸ்லாத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அதே மாதிரி பிற மத சகோதரர்களுக்கு வந்து நமக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் செய்யணும். நம்ம வந்து நடந்து கொள்ளக்கூடிய முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை பார்த்து பல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம வந்து இஸ்லாத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறத விட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவங்க பார்த்தாங்கனாலே இறைவன் யாருன்ற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு அவங்களுக்கு ஏன் நம்ம இது பண்ணணும், அவங்க கேஃபிர். இப்போ கேஃபிர்னு நம்மளை கேஃபிர்னா இறைவனை நிராகரித்தவர்கள்னு அர்த்தம். அந்த வார்த்தையை நம்ம வந்து யாரையுமே சொல்லக்கூடாது. ஏன்னா யாரை வேணாலும் அல்லாஹ் வந்து
இஸ்லாத்திற்கு கொண்டு வரலாம். நான் கூட ஒரு பிராமினா தான் இருந்தேன். அல்லாஹ் வந்து என்னை நாடுனா நான் இன்னைக்கு விஜயலட்சுமின்ற பேரில் இருந்தேன், இன்னைக்கு நான் வந்து ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்தேன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால யாரையும் வந்து காஃபிர்னு சொல்லக்கூடாது. பிற மத சகோதரர்கள்கிட்ட வேண்டா வெறுப்பா நடக்கக்கூடாது. அவங்க கெட்டவங்க, அவங்க கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. என்ன நம்ம படைச்ச விஷயங்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர அவங்க வீட்டில் நம்ம உணவு இருந்தலாம், நம்ம விருந்துக்கு அவங்கள கூப்பிடலாம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கலாம், அவங்களுக்கும் நம்ம கண்ணியம் கொடுக்கணும். அதாவது ஆதமுடைய மக்கள் அனைவரும் சகோதரர்கள். அந்த விஷயத்தை நம்ம மறக்கவும் கூடாது. அதை வந்து நம்ம வந்து அதை அழிக்கிறோம். நம்ம ஆதமுடைய மக்கள் நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஆதமுடைய மக்கள் அவங்கெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள். அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கண்ணியமாக நடக்கணும், பாசமாக நடக்கணும். அவங்களே வந்து இஸ்லாத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக நடந்தாதான் அவங்களுக்கு மார்க்கம்னா என்ன, இறைவனை பற்றிய தேடுதல்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம என்னைக்கா இருந்தாலும் மரணிக்க தான் போகிறோம். அந்த மரணம்ன்றது முடிஞ்சு நம்ம இறைவனை பார்க்க போகிறோம். அந்த இறைவனை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்? அந்த இறைவன் வந்து திடீர்னு நீ இறைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு, அதாவது இறைவனே தகுதி இல்லாத ஒன்றை வணங்கிக்கிட்டோன்னு நம்ம தெரிஞ்சா நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எல்லா சகோதரர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இது வந்து ஒரு மதம் கிடையாது, இது வந்து ஒரு மார்க்கம், இறைவனுடைய கட்டளை. நபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர். அதாவது அல்லாஹ் வந்து நபியை கூட இப்போ இறை தூதர் அப்படின்னா அவங்களுக்குன்னு சில 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 பல விஷயங்களையும் அல்லாஹ் அருட்கொடைகளையும் கொடுத்துருந்தான். ஆனாலும் அவங்களும் ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி அப்படி மரணித்தவங்களே தவிர அவங்களும் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்தவங்க கிடையாது. அவங்க ரொம்ப ஏழ்மையாக, நம்மளை விட ஏழ்மையாக ஒரு பேர்ச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு உண்ணக்கூடிய ஒரு இதில் தான் நபிமார்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க. ஒரு இடத்துலையும் நம்ம வந்து இஸ்லாத்தை பற்றி நம்ம பிறருக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்ன்ற வார்த்தை வந்து அஸ்லமன்ற வார்த்தையிலிருந்து தான் இஸ்லாம்னு வந்து. இஸ்லாம்னா கட்டுப்படக்கூடியவன். என்ன கட்டுப்படக்கூடியவன்? இறைவனுக்கு. அவ்வளோதான், வேற எந்த பொருளுமே கிடையாது. நம்ம வந்து மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற முறை, மற்றவங்க கிட்ட பேசுகிற முறை, அதாவது அல்லாஹ்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட அருட்கொடையாளன். அதாவது இறைவன் வந்து 99 மடங்கு பாசத்தை இறைவன் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மடங்கு பாசத்தை மட்டும் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் பாசத்துலேருந்து, ஒரு பறவைகளோட பாசத்துலேருந்து, ஒரு விலங்குகளோட பாசத்துலேருந்து எல்லா பாசத்தை சேர்த்தா கூட 1% தான் நம்மளுடைய பாசம் வரும். இறைவனுடைய பாசம் 99 மடங்கு இருக்குது. நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம பாத்ரூமுக்கு போகிறப்ப கூட நம்ம துவா சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அல்லாமே இன்னி அவுதுபிக்க மினல் குப்சி வல் கபைசி. ஏன்னா அந்த பாத்ரூம் போகிற இடத்துல கூட நம்மளுடைய இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான். நம்மளுடைய கணவராக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்கள் தான் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டாலா, அப்புறம் நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிரும், நம்மளுடைய பணியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இத்தனை மணிக்கு நம்ம பிள்ளை ஸ்கூல்லேருந்து வருவா, இத்தனை மணிக்கு நம்மளுடைய கணவர் ஸ்கூல்லேருந்து வருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் இறைவனை பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து எப்போவுமே நம்மளை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா? நம்ம ஒரு பாத்ரூம் போகிறப்ப கூட துவா செய்யணும், அங்கே கூட நம்ம இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான். நம்ம வீட்டை விட்டு வெளில போகிறப்ப துவா செய்யணும், அங்கே கூட நம்மளை இறைவன் பாதுகாக்கிறான். ஒரு இடத்துலையும் அதாவது நமக்குன்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு ரப்புல் ஆலமீன் எப்போ நீங்கள் வந்து இங்கே வருவீங்கன்னு வந்து அல்லாஹ் வந்து காத்துக்கிட்டு இருக்கான். இறைவன், நம்மளுடைய இறைவன் அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை படைச்சிக்கிட்டு நம்மளுடைய அடியார்கள் எப்போ இங்கே வருவாங்க, அவங்கள எப்போ இதில் உட்கார வைக்கலாம். நம்ம இறைவனுக்கு நம்ம செய்கிற விஷயம் என்ன? நம்ம தொழுகையை கூட நினச்சி பார்க்கணும். தொழுகை கூட ஒரு விதமான சயின்டிஃபிக்கலாக தான் நம்ம தொழறோம். நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம தொழறது கூட இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அது கூட நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழறப்ப நம்மளுடைய நரம்புகள் சோர்வடையாமல், சோம்பேறித்தனம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தையும் இறைவன் வந்து நமக்காக தான் நமக்கு கொடுத்துருக்கான். நம்ம இறைவன்கிட்ட நமக்கு எதாவது கேட்குறோமா? உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்ம கேட்குறோமா? இல்லை நமக்கு கொடுன்னு கேட்குறோமா? நமக்கு கொடுன்னு தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்கணும். இறைவனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் படித்தவன். நம்ம இந்த ஊர் மாதிரி ஒரு ஊரை நம்ம உருவாக்கி இறைவனுக்கு கொடுக்க முடியுமா? நினச்சி பாருங்க.
இறைவனுக்கு நம்ம கொடுக்கறது எதுவுமே இல்லை. இந்த உலகத்தையே படைச்சவன் இறைவன், அவனுக்கு கொடுக்க தகுதியான விஷயம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனாலும் கூட எந்த தேவையும் இல்லாத அந்த இறைவன் நம்மீதே முழுமையான அன்பை வைத்திருக்கிறான், நம்மீதே முழுமையான ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், அதாவது நாம் உங்களை படைத்தோம், உம்முடைய மனம் எதை பற்றி ஊசலாடுகிறது என்பதையும் அறிவோம். அன்றியும் உனது பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் உம்பால் மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் 50வது அத்தியாயத்தில் சொல்கிறான். நினச்சி பார்க்குறோம் நம்ம. அதாவது நம்மளுடைய உயிர் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். நம்ம ஹார்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? உயிர் நரம்புனா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நரம்பு. அதை விட உன்கிட்ட நான் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இறைவன். இன்னும் என்ன சொல்கிறான் இறைவன்? இந்த ஒரு ஹதீஸ் வருது, இந்த மனிதர்களும் இந்த ஜின்களும் அனைத்து மக்களும் சேர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாலும், நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், இந்த ஊசி முனையை இந்த கடலில் முக்கி எடுத்தால் ஒரு சொட்டு கீழே விழுமே, அந்த அளவுக்கு கூட என்கிட்ட இருக்கிறது குறையாது, நான் என்னுடைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இறைவன் சொல்கிறான். ஆனால் நம்ம நம்ம தான் தொழறதுக்கு யோசிக்கிறோம். ஃபஜர் தொழுகையை விடுறோம், லுகர் தொழுகையை விடுறோம். நம்ம நினச்சி பார்க்குறோம் ஃபஜர் தொழுகையில் வந்து மலக்குமார்கள் வந்து நமக்கு வந்து கிஃப்ட்டு கொண்டு வராங்க, அந்த கிஃப்ட்டை நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, நம்மளை வாழ்த்துறாங்க. ரோட்டில் போகிற ஒருத்தவங்க நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு சொன்னால் கூட நம்ம வந்து அதை ஒரு பெருசாக அது உண்மையான வாக்கு போல் நினச்சி சந்தோஷப்படுறோம். ஆனால் இறைவனுடைய மலக்குகள் நம்மக்கிட்ட வந்து நீங்கள் வந்து அதாவது இறைவனுடைய மலக்குகள் வந்து நம்மளை வாழ்த்துறாங்க அந்த நேரத்தில். ஆனால் அந்த நேரத்தில் எழுந்திருச்சு நம்ம தொடர்றதுக்கு நம்ம வந்து ரொம்பவும் அலுப்புப்படுறோம். தொழுகையும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, நம்மளுடைய நலனுக்காகவும் நம்மளுடைய உடலுக்காகவும் நம்ம நல்லா இருக்கணும். அதாவது நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம், எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க கோரிக்கை வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க? தீ மிதிக்கிறாங்க, அவங்களுடைய உடலை வந்து புண்படுத்திக்கிறாங்க. ஆனால் இறைவன் என்ன கேட்குறான்? என்னுடைய அடியான் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் அறியாமல் வந்தால் கூட என்னுடைய அடியானுக்கு நான் நன்மையை தரேன். அவன் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை நான் கபுல் செய்கிறேன். அந்த ரத்தத்தை கூட நம்மளுடைய இறைவன் நம்ம உடம்புல வரத்துக்கு நம்மளுடைய இறைவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த ரத்தம் கூட அந்த ரத்தம் நம்ம உடம்புலேருந்து நம்ம சிந்துறப்ப நமக்கு நன்மை உண்டு. அந்த ரத்தத்துக்கு கூட நம்ம இறைவன் நமக்கு நன்மையை தரான். அப்படி நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கமான்னு நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இறைவன் வந்து நரகத்தை படைச்சிருக்கான், நரகம் அந்த தண்டனை இந்த தண்டனை. உண்மையாக சொல்கிறேனே, அதாவது நரகத்துக்கு இருக்கக்கூடிய இது கூட 69 மடங்கு ஹீட்டு அப்படின்னு சில ஹதீஸ்களில் சொல்கிறாங்க. அதை விட இறைவனுடைய 99 மடங்கு பாசம்தான் பெரிய விஷயம். இறைவன் வந்து எந்த அடியானோ தான் நரகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இறைவனுக்கு கிடையாது. இறைவன் நமக்காக தான் இந்த சொர்க்கத்தை படைச்சி வச்சுக்கிட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஏன் இந்த நரகன்றது ஒன்று ஏன் இறைவன் படைச்சான் அப்படின்னா, நம்ம தவறு செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறோம், நான் உன்னை அடிச்சிருவேன், நீ தப்பு செய்யக்கூடாது, நீ தப்பு செஞ்சின்னா நான் உனக்கு சூடு வச்சிருவேன், நான் உன்னை அது பண்ணிடுவேன், அந்த மாதிரி தன்னுடைய அடியார்கள் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது, தன்னுடைய அடியார்கள் வந்து தவறிழைக்கக்கூடியவளாக இருக்கக்கூடாதுன்றதுனால தான் இறைவன் அந்த நரகத்தினை பற்றின தண்டனைகளை வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ உலக நாடுகள்லேயே சவுதி அரேபியாவில் வந்து குற்றங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே வந்து இப்போ ஒருத்தர் திருடுறான்னா அவங்க கையை வெட்டிடுவாங்க. எல்லார் முன்னாடி நிற்க வச்சு ஒருத்தருடைய கையை வெட்டுறதை நம்ம பார்த்தோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம திருட மாட்டோம் இல்லையா? நமக்கு அந்த திருடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வராது. இறைவன் நமக்கு செய்கிற எல்லா விஷயமே ஒரு நன்மைக்காக தான். கஷ்டத்தை கொண்டு சுவனம் நிரப்பப்படுகிறது அப்படின்னு கேட்குறோம். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம மாசமாக இருக்கோம், நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, நம்மளுடைய குழந்தை வந்து அது நம்ம எவ்வளவோ வலி வேதனைப்படுறோம். நம்ம 3 மாதம் நம்ம தலை சுற்றுது, நமக்கு வாமிட் வருது, 2வது 3 மாதம் நம்மளால் நடக்க முடியல, நம்மளால் தூக்க முடியல, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த 10 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை. அதுதான் இந்த வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். அந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்கான சந்தோஷத்தையும் இறைவன் வந்து நிச்சயமாக நமக்கு தருவான். இறைவனை வந்து நம்ம அதாவது இறைவன் வந்து சொல்கிறான், நீ வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து தவறு செஞ்சா இறைவன் அவனை எப்படி சொல்கிறான்னா, ஒரு மனிதன் தவறை நினச்சா அவனுக்கு தண்டனை கிடையாது, அவன் தவறை செய்தால் அவனுக்கு ஒரு தண்டனை. அதுவே ஒரு மனிதன் ஒரு தவறை வந்து
ஒரு நன்மையை வந்து நினச்சிட்டா அவனுக்கு ஒரு நன்மைன்னு எழுதப்பட்டுருது. அந்த நன்மை அவனோட தன்னுடைய வாழ்க்கையில் செய்யப்பட்டா அவனுடைய அது 100லிருந்து 700 மடங்கு வரைக்கும் அந்த நன்மையை அதிகமாக்கி நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுக்குறான். அதாவது இறைவனை வந்து நம்ம ஒரு தண்டனையாளனாக பார்க்கக்கூடாது. நம்ம நினைக்கிறோம், அதாவது நம்ம கணவரை நம்ம நேசிக்கிறோம், நம்ம நினச்சி பாருங்கள், நம்ம கணவரை நம்ம நேசிக்கிறோன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடை அணிஞ்சுப்போம். நம்ம அப்பா அம்மாவை நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி அதாவது இந்த உலகத்தில் வாழற ஒரு சின்ன சின்ன சொந்தங்கள், அதாவது நமக்கு கொடுத்ததே இறைவன் தான். நம்மளை படைச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு அப்பா அம்மா, இன்னும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு கணவன், எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு இறைவன் கொடுத்து நமக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து நம்மளை வந்து ஒரு நிமிஷமும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது சில பேர் கேட்பாங்க, எல்லா மக்களையும் இறைவன் ஒரே மாதிரியாக படைச்சிருக்க கூடாதா? ஏன் எல்லாரும் சம அளவில் இருந்திருக்க கூடாதா? ஏன் ஏழை இருக்காங்க, ஏன் பணக்காரங்க இருக்காங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம நினச்சி பார்க்கணும் சகோதரர்களே, எனக்கு 10 கோடி சொத்து இருக்குது, உங்களுக்கும் 10 கோடி சொத்து இருக்குது. நீங்கள் வந்து என் வீட்டில் வேலை பாருங்கன்னா பார்ப்பீங்களா? ஏன்? உங்களுக்கு 10 கோடி சொத்து இருக்குது இல்லையா? எனக்கும் இருக்குது. ஏன்னா அதாவது நமக்கு உதவுவதற்கு, நம்ம செய்யறதுக்கு, நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நமக்கு செய்யறதுக்கு, நமக்கு மேலே இருக்கிறவங்களையும் இறைவன் படைச்சிருக்கான். இறைவன் எல்லாத்தையும் பார்த்து தான் இறைவன் எல்லாத்தையும் செய்கிறான். நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப்பின் மூலயமா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது, நமக்குள்ள ஒரு பாசம் ஏற்படுது. நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து தனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைக்கக்கூடாது. இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் போல, இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் போல நம்மளும் மக்கள். அவங்க வந்து இறைவனை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்களே தவிர, நம்மளுடைய 1000 தான் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் இல்லையா? அவங்க கேஃபிரா போனாலும் உங்கள் கூட பிறந்தவங்க யார்? என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி இல்லையா? அந்த மாதிரி அந்த மக்கள்லாம் நம்மளுடைய உறவினர்கள். அவங்கள வந்து சில மக்கள் சொல்கிறாங்க, முஸ்லீமுக்கு நாங்கள் வீடு விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். முஸ்லீம்கள் வந்து சுத்தமாக பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படியெல்லாம் அந்த மக்கள் சொல்கிறாங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கக்கூடிய கண்ணியம், நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடிய அன்பு, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க இஸ்லாத்துக்கு வரணும். அதாவது நம்ம வந்து அவங்கள வேறையாக நினைக்கிறோம் இல்லையா? அவங்க நம்ம சொந்தக்காரங்களாக நினைக்கல, நம்ம அவங்கள வேறையாக நினைக்கிறோம். அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம எல்லா மக்களும் நம்ம சகோதரர்கள் தான். அவங்களுக்கும் ஒரு நாள் மார்க்கம் தெரியணும் இன்ஷா அல்லாஹ். இறைவனை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம அவங்கக்கிட்ட அன்பாக நடக்கணும், அவங்கக்கிட்ட பாசமாக நடக்கணும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நம்மளால் முடிஞ்சால் அந்த கஷ்டத்தில் நம்ம போய் பங்கேற்றுக்கணும். அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுதா, பணத்தாலேயோ காசாலேயோ நம்மளால் முடியுதா, அவங்களுக்கு போய் ஒரு உதவி செய்யணும். இல்லை நம்மளால் முடிஞ்சதை நம்மளுடைய உடலால் அவங்களுக்கு உதவி செய்யும். நம்ம செய்கிறத வச்சு தான் அவங்க நம்மளுடைய இஸ்லாத்தை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்லெண்ணம் எப்போ வரும்? நம்ம நன்மையாளர்களாக நடக்கும்போது தான் அவங்களுக்கு வருமே தவிர, நம்ம வந்து அவங்க வேற நம்ம வேற, அவங்க வந்து கேஃபிர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அப்படி நினச்சிருந்தா அல்லாஹ் வந்து அவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்காமையே வச்சுருப்பான் இல்லையா? உணவு கொடுக்கறது யாரு? இறைவன் வேறையா நினைக்கிறானா? இல்லையே. எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்குறான் இல்லையா? எல்லா மக்களுக்கும் காசை கொடுக்குறான், எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்குறான், எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறான். இறைவனுடைய அன்பு எப்போவுமே 99 மடங்கு தான் நம்மளுடைய மக்கள் மேலே. யார் மேலேயும் இறைவன் சொல்லலை நான் இவங்க மேலே கம்மியாக வச்சுருக்கேன், இவங்க மேலே அதிகமாக வச்சுருக்கேன்னு என்ன சொல்லலை, யாரையுமே சொல்லலை. என்னுடைய மக்கள் மீது நான் வச்சிருக்கக்கூடிய பாசம் 99 மடங்கு அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதனால் எந்த மக்களையும் யாரையும் இவங்க வேற நம்ம வேற, இவங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்காதுன்னு எந்த மக்களையும், நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது இன்றைக்கி நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காலையில் ஒருத்தவங்க கூட சண்டை போடுறோம், ஏன் இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற அப்படின்னு சண்டை போடுறோம். ஈவினிங் அவங்க மரணிச்சிடுறாங்க. நம்ம மனசில் என்ன நினைப்போம் நீங்கள் சொல்லுங்கள்? காலையில் சண்டை போடுறோம், காலையில் சண்டை போட்டாங்க, ஈவினிங் மரணிச்சிட்டாங்க, என்ன பண்ணுவோம்? நம்ம மனசில் நினைப்போம், சே அவங்கக்கிட்ட சண்டை போடாமையே இருக்கலாம் இல்லை, இப்படி அவங்களுக்கு ஆயிருக்கும்னு தெரிஞ்சால்
நம்ம அவங்கக்கிட்ட சண்டை போட மாட்டோம் இல்லை, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நம்ம தவறாக பேசியிருக்க மாட்டோம் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் என்றென்றுமே அன்பாக நடக்கணும். என்றைக்கு நம்ம ரூஹு இருக்கும், என்றைக்கு நம்ம ரூஹு நம்ம விட்டு போகும்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்றைக்குமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக இருந்து எல்லா மக்களுக்கும் அன்புக்குரியவர்களாக இருந்து யாரும் நம்ம வெறுக்காத அளவுக்கு வாழ்ந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கையும் மரணம், இந்த தொழுகை கூட நம்ம உடலுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாத்தையுமே இறைவன் நமக்காக நம்மளுக்காக என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் இறைவன் சொல்கிறான். நம்ம கஹஃப் சூறாவில் நம்ம வந்து பார்க்கணும், என்னுடைய அடியானை வந்து நான் வந்து சொர்க்கத்துக்கு வரும்போது சிந்தூக் சிஸ்தபரக் பச்சை நிற பட்டாடை உடுத்தி அவனுக்கு நகை போட்டு அவனை உட்கார வச்சு நான் அழகு பார்ப்பேன்னு இறைவன் சொல்கிறான். அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னொரு விஷயம் இறைவன் வந்து முஸம்மில் அத்தியாயத்தில் சொல்கிறான், அதாவது என்னுடைய அடியான் தன்னுடைய அடியான்கிட்ட இறைவன் கேட்குறான். எப்படி கேட்குறான்னா, என்னுடைய அடியானே உன்னுடைய அமலை நீ எனக்கு கடனாக கொடு, அதை அழகிய கடனாக நான் திருப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளை படைச்ச நம்மளோட எஜமானன் இல்லையா, நம்மளை படைச்ச நம்மளோட எஜமானன், நம்மளுடைய வேலைக்காரங்களை, நம்ம வீட்டு சர்வெண்ட்டை கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வேலையை செய்யினா போய் இதை செய் சொல்லுவோமா? நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை போய் கரெக்டாக சொல்லுவோமா? ஆனால் நம்ம வந்து அவன் வந்து எஜமான், நம்ம வந்து அவனுடைய அடிமைகள். நம்மக்கிட்ட இறைவன் எப்படி கேட்குறான், என்னுடைய அடியானே நீ செய்யக்கூடிய அமலை எனக்கு கடனாக கொடு, அதை நான் உனக்கு அழகிய கடனாக திருப்பி கொடுத்துட்றேன். எந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு வைத்திருந்தால் நம்மளுடைய இறைவன் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட கேட்டிருப்பான். அந்த சூறாவை படித்து பாருங்கள். முஸம்மில்ல கடைசி வசனத்தில் அந்த வார்த்தை வரும், என்னுடைய அடியானே உன்னுடைய அமலை நீ எனக்கு கடனாக கொடு, அதை அழகிய கடனாக்கி திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு. இன்னும் அழகிய கடனா என்ன, இன்னும் அழகானது, இதை விட சிறந்தது, இதை விட உனக்கு விருப்பமானது. அதாவது இந்த உலகத்தில் நம்ம பார்த்திராத அளவு, நம்ம எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத அளவுக்கான ஒரு அழகை வந்து இறைவன் சொர்க்கத்தில் வந்து நமக்காக படைச்சி வச்சுருக்கான். நம்ம சொல்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு வீடுக்கு நம்ம ஆசைப்படுறோம், இந்த வீடு நமக்கு கிடைக்கணும்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னத் தொழுங்க, சொர்க்கத்தில் அழகான முத்தான மாளிகையை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம அதில் அக்கறை காட்டுறதில்லை. ஏன்? இறைவன் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையில் நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது இல்லையா? இறைவன் தர வீடு உண்மைன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம அதை விடுவோமா? நம்ம இந்த உலகத்தில் அதுவே வீட்டுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனால் இந்த உலகம் வந்து 60 வருஷமோ 70 வருஷம், இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ இந்த ரூஹு எப்போ நம்ம விட்டு போவோன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம மரணிச்சிட்டோன்னா நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம உறவுக்காரங்களை நம்ம சுற்றி வச்சுக்கிறோம். ஒரு மவுத்தை பார்த்தோன்னா கூட நம்ம பயப்படுறோம். அது ஒரு மவுத்துக்கு பயப்படுற அளவு கூட நம்மளை படைச்ச இறைவனுக்கு பயப்படுறோம். ஒரு இறந்த பணத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் நம்மளை படைச்ச இறைவனுக்கு நம்ம அஞ்ச மாட்டேங்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம மரணிச்சிட்டோன்னா நம்மளுடைய ஜனாசாவை கொண்டு போய் அந்த மண்ணறையில் வைக்கும்போது நம்மளுடைய யார் நம்ம கூட வருவா? நம்மளுடைய அம்மா வருவாங்களா, நம்மளுடைய அப்பா வருவாங்களா? நம்ம ஒரு இடத்துல தனியாக ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கவே இப்படி பயப்படுறோமே, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் தனியாக வைப்பாங்களே, அங்கே நமக்கு யார் வருவா? அங்கே வரவங்க அங்கே யார் வருவா? நம்மளுடைய இறைவன் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தொழுகையாளர்களாக இருக்கணும், கண்ணியமானவர்களாக இருக்கணும், தவறான விஷயங்களை கூடாதவர்களாக இருக்கணும். எல்லா பிள்ளைகளை நம்ம வளர்க்கக்கூடிய முறை கூட எப்படி இருக்குன்னா, பிள்ளைகளை திட்டும் போது தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டாமல் அந்த பிள்ளைங்க என்ன தவறு செய்தோ அதை மட்டும் சுட்டி காட்டி திட்டணும். தவறான சனிய எருமை இப்படின்ற ஒரு நவுதுபிலை இப்படின்ற ஒரு பல தவறான வார்த்தைகளை வச்சு குழந்தைங்களை திட்டக்கூடாது. நம்மளுடைய குழந்தைங்களை நம்மளுடைய நண்பர்கள் மாதிரி நம்ம ஆக்கிக்கணும். இறைவன் சொல்கிறான், அதாவது எல்லா மதத்துலேயும் சொல்லுவாங்க, அதாவது பொண்டாட்டி வந்து புருஷனை வந்து கட்டுப்படணும், பொண்டாட்டிக்கு வந்து புருஷனுக்கு பொண்டாட்டி வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இறைவன் எப்படி சொல்லியிருக்கான், இறைவனுடைய தூதர் எப்படி நடந்திருக்கான்னு பார்க்கணுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துப்பாங்கன்னா, தன்னுடைய மனைவிகள் கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்குவாங்களாம். தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் கூட தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து செய்வாங்களாம். தன்னுடைய மனைவி சாப்பிட்டுட்டு வச்சதை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்களாம். தன்னுடைய மனைவி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச கறியை அவங்களுடைய வாயால் அவங்க ருசித்து சாப்பிடுவாங்களாம்.
தன்னுடைய மனைவி ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு விளையாட்டை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பள்ளிவாசல்லேருந்து. அந்த பள்ளிவாசல்லேருந்து அதை பார்க்கும்போது அவங்க சின்ன பொண்ணுன்றதுனால அதை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தோளில் தூக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கால் வலிச்சுது, மாற்றி மாற்றி அவங்க நிற்கிறாங்க. ஆனாலும் அவங்க போதும்னு சொல்கிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, அவங்கள தோல்லேருந்து கீழே இறக்கலை. அதாவது அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மனைவிமார்களை அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மனைவியாக இருக்கிறவங்களும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா, கணவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடியவர்களா, அப்படி இல்லாமல் கணவருக்கு பிடித்ததை மட்டும் செஞ்சு கணவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு, அதே மாதிரி கணவனும் இப்போ உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிகளுக்கு சிறந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா. நம்மளுடைய மார்க்கத்தில் எதுக்குமே ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாரும் சமம். இறைவன் எல்லார் மேலேயும் உண்மையான அன்பு வச்சுருக்கான். நம்மளை யாரும் நம்மளை அடிமையாக வைக்கல, நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை. நம்ம நமக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்குது, நமக்குன்னு ஒரு கணவர் இருக்கார், இதை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சுட்டு இப்படியே செத்துருவோம், இதே வாழ்ந்தோம், இப்படியே போனோன்னு இருந்தால் நம்ம இறைவன்னா யார் அப்படின்னு மற்ற மக்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது, இறைவன்றது யார், இறைவனுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள்லாம் இருக்கணும். அதாவது மற்ற மாற்று மத சகோதரர்கள்கிட்ட போய் நம்ம வாக்குவாதம் செய்யக்கூடாது. நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் என்ன இப்படி அதாவது நம்ம தெரிஞ்சு செய்கிறவங்க கிட்ட சொல்லலாம், தெரியாமல் செய்கிறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட அழகிய முறையில் நம்மளுடைய இறைவன், அதாவது நம்முடைய இறைவன் யார் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லணும். அவங்களும் யார், நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம பாசம் மிகு சகோதரர்கள், என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி, அது யாராக இருந்தாலும் நம்ம அப்படி தான் நினைக்கணுமே தவிர மாற்று மத சகோதரர் இவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை நம்ம முழுக்க மாற்றிக்கிறணும். அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் செய்யணும். இந்த விஷயத்துலலாம் நம்ம இருந்தால் தான் அவங்க நம்மளுடைய மார்க்கம் என்ன, நம்ம ஏன் இதை அவங்களே கேட்பாங்க, நீங்கள் ஏன் இதில் இப்படி இருக்கீங்க. நீங்கள் என் வீட்டில் எல்லாரும் கேட்டால், என் வீட்டில் என்னை பிடிச்சதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா, அதாவது நான் இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். என்னுடைய கிளாஸில் இருக்கிறவங்க என்னுடைய திருமணத்திற்காக என் வீட்டுக்கு பேச வந்தாங்க. பேச வந்துட்டு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க, நீங்கள் திருமணம் பண்ணி தரீங்களா, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களான்னு கேட்டப்ப என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நினச்சாங்கன்னா, என்னுடைய வீட்டில் ஏன் இந்த மார்க்கத்தையும் என்னையும் பிடிக்க ஆரம்பிச்சதுன்ற ஒரு காரணம், நான் எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன். யார்கிட்டையாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி அப்படி இருக்காடி இப்படி இருக்காடின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன். அது இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பேன், ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டேன், எழுத்து பேசுவேன். வீட்டில் இருக்கக்கூடியவங்களை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, நீ என்ன நான் என்னன்னு ஒரு பெரியவங்கன்னு மதிக்காமல் நான் எழுத்து பேசுவேன். இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் எனக்கு நிறைய இருந்தது. நான் இஸ்லாத்தை படித்தப்ப நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த டிவி பார்க்குறத தப்புனேன், ஏன் பொய்யான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த டிவி பார்க்குறத நிறுத்தினேன். அதே மாதிரி வீட்டை விட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு மேலெலாம் வெளியே போக மாட்டேன். என் பாட்டி ஏதாவது நான் திட்டிட்டேன்னா என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதாவது தவறாக சொல்லிட்டேன் இப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். அதனால் அவங்க என்னை பற்றி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் தவறு பண்ணலை இல்லையா, நான் யாரையாவது காதலித்து திருமணம் பண்ணியிருந்தா கூட அவங்க கோச்சிருந்துருக்கலாம், ஆனால் இவ ஒரு ஒழுக்கத்தின் பால் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் பிரச்சனையானாலும் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டு எனக்கு அவங்க திருமணத்தை அவங்க அவங்க ஒப்புதலோடு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களுடைய ஏன் அதற்குரிய காரணம் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை. நான் அவங்கக்கிட்ட ஒரு கண்ணியமாகவும் மார்க்கத்திற்கு உட்படியும் மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டு அதுபடி தொழுதுகிட்டு, ஒரு ஆண்கள் அந்த தலையில் துணி எடுத்து போடுவேன், மற்ற மத ஆண்கள்கிட்ட ஃபோன்லவையோ பேச மாட்டேன், அதாவது ரத்த பந்தம் இல்லாத ஆண்கள்கிட்ட போய் நின்று பேச மாட்டேன். இந்த விஷயங்கள்லாம் அவங்க என்னை பார்த்து ரொம்ப கண்ணியமாக நினச்சாங்க. ஒரு வட்டி வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு ஏற்படணும். நம்ம அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக நடக்கணும், அவ்வளோ பாசமாக நடக்கணும். அவங்க கேஃபிர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறோம். யாரையும் நம்ம யாரையும் பார்த்து இறைவனை நிராகரித்தவர்கள்னு நம்ம யாரையும் பார்த்து சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் நாடிட்டானா, நம்மளை விட ஈமான் உள்ளவங்கள அவங்கள இறைவன் கொண்டு வந்துட்டானா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் நினச்சா நம்மளை விட ஈமான் உள்ளவர்களா, நம்மளை விட அல்லாஹ் இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மூமின்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சான்னா
நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. யாரையும் பார்த்து இறைவனை நீங்கள் நிராகரித்தவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக நடங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆதமுடைய மக்கள் நம்ம அனைவரும் சகோதரர்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிளட் ரிலேஷன் இருக்குது, அவங்களுக்கும் உங்களுக்கும் பாசம் இருக்குது. எல்லா அன்பை வந்து அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அன்பை கூட அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுகைன்றது இறைவனோட நம்ம பேசுறது, நம்மளுடைய இறைவனோட நம்ம உரையாடுறது. இறைவன் கிட்ட கேளுங்க. இறைவனுக்கு வந்து கொடுக்கணும்னு இறைவன் கேட்கல, நீங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன்னு இறைவன் கேட்குறான். அதுக்கு கூட நம்ம அலுப்புப்படக்கூடாது. அழகான முறையில் இறைவனை தொழுங்க, அழகான முறையில் இறைவன் கிட்ட அதிகமாக கேளுங்க. அதாவது இறைவன் வந்து சொர்க்கத்தை வந்து நமக்காக தான் படைச்சிருக்கான். இதை விட அழகழகான விஷயங்கள் அங்கே இருக்குது. அதாவது முத்தாலான மாளிகைகளையும் அனைத்தையும் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன், நீங்கள் கேட்டதெல்லாம் அங்கே நான் தரேன். அதாவது சொர்க்கம் நமக்கு கிடச்சப்புறம் இறைவன் நம்மக்கிட்ட சொல்லுவானா, இறைவன் நம்மக்கிட்ட வந்து கேட்பானா, என்னுடைய அடியானே உனக்கு இங்கே ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேணுமா, ஏதாவது கஷ்டம் இருக்கா உனக்கு அப்படின்னு இறைவன் கேட்பானா. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் பார்க்காத கேட்காத அளவுக்கு ஒரு அழகாக இருக்கக்கூடிய இறைவனை நமக்கு வந்து இறைவன் கொடுக்குறான்னா நம்ம அதை விட என்ன கேட்க வேண்டியது இருக்கும். ஆனால் கூட நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் நம்ம மேலே பாசம் வச்சு இறைவன் எப்படி கேட்குறான், என்னுடைய அடியானே உனக்கு வேறு ஏதாவது இந்த இடத்துல தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுவும் இல்லாமல் இறைவன் சொல்கிறான், உனக்கு வந்து இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதாவது நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லும். இதை விட என்ன இறைவன் தர முடியும், இதை விட என்ன சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இனிமே நான் அவங்க மேலே கோவமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறப்ப இறைவன் என்ன பண்ணுறான், நம்ம மேலே கோவப்படுறான். ஏன், நம்மளுடைய அடியான் தவறு செய்யக்கூடாது. நம்மளுடைய பிள்ளை ஒரு தவறை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம பிள்ளை தப்பு பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், செய்யக்கூடாது, இது தவறுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், நம்ம தவறு செய்கிறத செய்யக்கூடாதுன்ற ஒரு கோவம் நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் இருக்குது. நம்ம மறுமைக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய ரப்பு நம்ம மேலே என்றைக்குமே கோவப்பட மாட்டான், என்றைக்குமே பாசத்திற்குரியவனா இறைவன் இருப்பான். மரணம்ங்கிறது வந்து உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களுக்கு அது பயமே கிடையாது. யார் வந்து இறைவனை பற்றிய அச்சம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மரணம் பயம். மற்றவங்களுக்கெல்லாம் மரணம் வந்து வரம், இறைவன் தரக்கூடிய வரம். சஹாபாக்கள் ஒரு தடவை தொழும்போதும் நம்ம வந்து அடுத்த வக்து உயிரோட இருப்போம்னு நம்பி தொழ மாட்டாங்களாம். அப்போனா இறைவனுக்கு அவங்க எவ்வளோ பயந்துருப்பாங்க நினச்சி பாருங்க. நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம எப்படி தொழுவோம், எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளே. ஐயோ இப்போ நம்ம உயிர் போயிருமேன்னு எவ்வளோ ஒரு அச்சத்தில் நம்ம தொழுவோம். அப்படிப்பட்ட தொழுகையை சஹாபாக்கள் தொழுதுருக்காங்க. இன்றைக்கி நம்ம அறகுறையாக தொழறோம், ஏதோ நமக்கு முடிஞ்சா தொழறோம் ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், என்றைக்குமே நமக்கு தரக்கூடிய உணவையோ நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பையோ இறைவன் பிடுங்கிட்டானா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம எப்பேற்பட்ட இறைவனுக்கு நன்றி செலுத்தாத அடியார்களாக இருக்கக்கூடிய நிலையிலும் நமக்காக இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் வரான். நம்மளுடைய உணவை சரி, நம்மளுடைய கணவரை சரி, நம்மளுடைய பிள்ளைங்களை சரி, நமக்கு இறைவன் வந்து எப்படி கொடுத்துருக்கான், ஒரு வரமாக கொடுத்துருக்கான். நம்ம எந்த வகையில் இறைவனுக்கு வந்து நம்ம பாவிகளாக இருந்தாலும் நமக்கு உணவளிக்காமல் இறைவன் இருக்கானா, தன்னுடைய ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அவ்வளவு அன்பு வச்சுருக்கான். நம்மளோட எப்போவுமே இறைவன் நம்மளை வந்து நமக்கு இறைவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அடித்து முடிவு பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு பெரிய நன்மையை கொடுக்க போகிறான், அதனால தான் இந்த சின்ன கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு வந்து என்னவா தெரியாது, கஷ்டமாக தெரியாது. ஏதோ ஒரு பெரிய நன்மையை இறைவன் கொடுக்கறதுக்காக இந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறான் இல்லையா. அதாவது என்னுடைய ஆலிமா ஃபஸ்ட்டு நான் போய் களிமா சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து சொல்கிற அதாவது நான் என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், என்னால் இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு நான் சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மார்க்கத்தை தேடி வரோம். இப்போ மற்றவங்களா இருந்தால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும், நீங்கள் இது கேட்டால் கிடைக்கும், அது கேட்டால் கிடைக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இதை விட இன்னும் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா சொர்க்கத்துக்குள்ள தான் உங்களுக்குரிய கூலி இருக்குது. அந்த சொர்க்கத்தில் நீங்கள் எப்போவுமே கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறா இருந்தால், இதை விட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் உண்மை, அதாவது நம்ம ஒரு கஷ்டம்னு பட்டால் தான் நமக்கு ஒரு மெச்சூர்டுன்னு வரும் இல்லையா. நம்ம ஒரு இடத்துல நடக்கிறோன்னா அந்த இடத்துல கல் இருந்து நமக்கு ஒரு தடவை அடிபட்டுச்சுன்னா மறாதடவை என்ன பண்ணுவோம், நம்ம நடக்கும்போது கீழே பார்த்து நடப்போம் இல்லையா. அந்த கல் வந்து நம்மளை இடிக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம கீழே பார்த்து நடப்போம்.
அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் எதுக்காக ஒரு கஷ்டம்னா, கஷ்டப்பட்டாதான் நன்மையை அடைய முடியும். நமக்கு தெரியும். அப்போதான் நம்ம ஒரு கஷ்டப்படும் போது தான் நமக்கு வந்து இது செஞ்சால் கஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அப்போ தான் நமக்குள்ள ஒரு அறிவுன்றது நமக்கு தெரியும். ஒரு கல்லில் அடிபடும் போது அடுத்த தடவை அந்த நம்ம கீழே பார்த்து போகணும். அதே மாதிரி நம்ம ஒரு மாசமாக இருக்கும்போது நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம புள்ள வருது, அதுக்கப்புறம் இறைவன் நம்மளை என்ன பண்ணுறான், சந்தோஷத்தை கொடுக்குறான். அதாவது ரோட்டில் போகிறப்ப பிளேடு இருந்தால் அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு போனீங்கன்னா உனக்கு ஒரு நன்மை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். என்னது, ரோட்டில் போகிறப்ப ஒரு பிளேடோ இல்லை ஒரு கத்தியோ யாராவது நடந்து வரும்போது அந்த பாதையில் குத்திருமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீ ஓரமாக போட்டுட்டு போனால் உனக்கு வந்து நன்மைன்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம இறைவனை நினச்சி பார்க்கணும். அதாவது எப்படி சொல்கிறது, இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ் நன்மையை தரானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நன்மையை நம்ம செய்யறது கிடையாது. அந்த நன்மைக்கு நம்ம உண்மையாக நீங்கள் நினச்சி பாருங்களேன். ஒரு சலாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், ஒரு இஸ்லாமிய மக்களை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லானா 20 நன்மை. அதாவது ஹதீஸோட சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுது முடிக்கிறாங்க, சஹாபாக்கள் வராங்க, ஒரு சஹாபி வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது சஹாபி வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா 20 அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது சஹாபி வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30ன்னு சொல்கிறாங்க. சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் என்ன வந்து அவங்க வந்து உங்களுக்கு சலாம் சொல்லும்போது நீங்கள் 10 20ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொன்னால் 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுன்னு சொன்னால் 30 நன்மை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்ம அதாவது ஒரு 30 கோடி பணம் இப்போ நம்ம யாருக்காவது தராங்கன்னா நம்ம எப்படி ஓடி போய் வாங்குவோம்? இந்த உலகத்தில் பார்க்காத கேட்காத அளவுக்கு நன்மையை நான் உனக்கு தரேன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுல 30 நன்மையை அல்லாஹ் வச்சுருக்கான் இல்லையா? இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு 30 நன்மை. அது என்ன விஷயம்? அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அமைதி உங்களுக்கு நிலவட்டும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு நிலவட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு பாசம் உருவாகுது, ஒரு பந்தம் உருவாகுது. அவங்க நம்மளை பார்க்கும்போது அதை சொல்லிட்டு போகும்போது, அதாவது நம்மளுடைய மக்களுக்காக உள்ள உறவுகளை இறைவன் ஏற்படுத்துகிறான் இல்லையா? நமக்காக 4 உறவுகளை என்ன பண்ணுறான் அல்லாஹ் நம் மூலியமாக ஏற்படுத்துகிறான். அந்த 30 நன்மையை கூட அடைய அலுப்புப்படுவோம் இல்லையா? ரோட்டில் போகிறப்ப ஒரு புர்கா போட்டவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், சலாம் சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சவங்கள பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், அதே தெரியாதவங்கள பார்த்தா என்ன பண்ண மாட்டோம், சலாம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிறது வெறும் அற்பம். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது ஒரு பிரயாணன்றாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பாயில் படுத்துப்பாங்க. அந்த பாயோட அச்சு அவங்க முதுகில் செவந்து இருக்கும்போது சஹாபி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்களே, நான் உங்களுக்கு வந்து ஒரு மெத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து தரட்டுமா, அதாவது ஒரு நல்ல இதை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து தரட்டுமான்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து அற்பமானது, நான் அதை மறுமையில் அல்லாஹ் கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளை அந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தலை. நம்ம நினச்சி பார்க்கணும், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்குது, நீ ஃபுல்லாக சாப்பிட முடியாதுன்ற நிலையை நம்மள ஒருத்தராது அடைஞ்சிருக்கோமா? இல்லை ஒருவேளை சாப்பாடு தான் இருக்குது, அது இல்லாமல் நமக்கு சாப்பாடே இல்லைன்னு நம்ம அடைஞ்சிருக்கோமா? இல்லை, நம்மளுடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகான உணவையும் அழகான பரக்கத்தையும் அன்பான பிள்ளைகளையும் அன்பான கணவரையும் அனைத்தையும் நம்மளுடைய இறைவன் என்ன பண்ணியிருக்கான், நமக்கு கொடுத்துருக்கான். ஆனாலும் நம்ம இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறது இல்லை. நம்ம மேலே 1 மடங்கு பாசம் வைக்கக்கூடிய நம்மளுடைய கணவர், நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நமக்காக சொர்க்கத்தை படைச்சி வச்சு நம்மக்கிட்ட எந்த தேவையுமே இல்லாமல் என்னுடைய அடியானே 24 மணி நேரமும் நம்மளை நினச்சிக்கிட்டு நமக்காகவே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரப்புல் ஆலமீனுக்காக நம்ம வந்து செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன்கிட்ட நம்ம கேட்க தான் போகிறோம், அவன் கொடுக்க தான் போகிறோம். அதனால கேட்குறதையாவது அன்பான முறையில் இறைவன்கிட்ட கேளுங்க, நிறையா கேளுங்க. இறைவன்கிட்ட அல்லாஹ் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேளுங்க. ஒரு செருப்போட வார அறுந்துட்டா கூட இறைவன்கிட்ட பிரார்த்திங்க, நான் கொடுக்குறேன்னு இறைவன் சொல்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட கேட்க முடியல நம்மளால். அந்த 5 வேளை தொழுகையை நம்ம பாழடிக்கிறோம், சுன்னத்துகளை பாழடிக்கிறோம். தகஜத்துடைய நேரத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன். அதாவது தஹஜத் அப்படின்ற ஒரு தொழுகை வந்து இறைவன் 7வது வானத்திலிருந்து
வானத்துக்கு இறங்கி வந்து நம்மளுடைய அதாவது என்னுடைய அடியானே என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு யாராவது உண்டா அப்படின்னு இறைவன் கேட்குறான். அதாவது தவறே செய்யக்கூடாது அப்படின்னு இறைவன் நம்மளை சொல்லியிருந்தா நம்ம எல்லாருமே பாவிங்க தான் இல்லையா? அதாவது ஆதமுடைய மகன் தவறு செய்யக்கூடியவனாக தான் இருக்கான், மனுஷன் பலகீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கான் என்றாலும் அவனுடைய தவறுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுறேன், அந்த தவறை அவன் பிறகு செய்யாமல் இருக்கட்டும் தான் இறைவன் சொல்கிறான் இல்லையா? தவறே செய்யக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் கூட நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. இறைவன் நம்மளை படைச்ச படைப்பே அப்படிதான். நம்மளாம் பலகீனமானவர்கள் தான், தவறு செய்யக்கூடியவர். நம்மளுடைய தவறுக்கான மன்னிப்பை நம்ம அந்த நேரத்தில் இறைவன் கிட்ட கேட்குறோம். ரப்புல் ஆலமீன் கையை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். என்னுடைய அடியானே என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்கள் யாராவது இருக்கீங்களா, நான் உங்களை மன்னிக்கிறேன், நீங்கள் ஏதாவது துவா கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கிட்ட கையேந்தி நம்ம இறைவன் கேட்குறான், கையை விரிச்சு கேட்குறான். ஆனால் யார்கிட்ட கேட்கணும்? நம்ம தான் அல்லா கிட்ட என்ன கேட்கணும்? கையை விரிச்சு யார் அப்பி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நம்ம தான் கேட்கணும். நம்ம தான் எனக்கு நன்மையை கொடுங்க. ஆனால் ரப்புல் ஆலமீன் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா, நான் உன்னை மன்னிச்சிறேன்னு கையை விரிச்சு அந்த நேரத்தில் காத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளோதான். நம்ம இறைவனை நம்ம உண்மையாக நம்பணும். இறைவன் உண்மையாக இருக்கான் அப்படின்னு நம்ம உண்மையை நம்பணும்னா அந்த இறைவனுக்கான ஒரு செயல்கள்லையும் நன்மையை நம்ம அடையணும்னு நம்ம ஆசைப்படுவோம். பிறருக்கு செய்கிற உதவியிலேருந்து ஏழைகளுக்கு செய்கிற தர்மம்லேருந்து எல்லாத்துலேயும் நம்ம இறைவன் நமக்கு தருவான்ற எண்ணம் நமக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கும். நம்ம இறைவன் நமக்கு அதாவது ஒரு தர்மம் செஞ்சால் கூட இதுக்கான நன்மையை மறுமையில் அல்லாஹ் தருவான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த தர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக, இறைவன் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக. அதாவது நம்ம கணவருக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி செய்வோம்? நம்ம கணவர் இதை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நம்மளா ஒரு நாளைக்கு அதை செய்வோம். நம்ம கணவருக்கு இந்த சாப்பாடு பிடிக்குன்னா ஒரு நாளைக்கு அவர் வராத போது அதை செஞ்சு வச்சு ஐயோ நம்ம கணவர் வரும்போது இதை கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்மளுடைய பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம தெரிஞ்சு செய்வோம். ரப்புல் ஆலமீனுக்கு பிடிச்ச அடியார்களாக நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். எல்லாத்தையுமே இறைவன் தான் கொடுத்தான். கணவரை யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தான். பிள்ளையை யார் கொடுத்தா? இறைவன் கொடுத்தான். அவனுக்கு பிடிச்சது என்ன? மிஞ்சி போனா ரப்புல் ஆலமீன் என்னப்பா நம்ம கிட்ட கேட்க போறான்? நம்ம 4 ஏழைங்களுக்கு உதவணும், 4 கஷ்டப்படவங்களுக்கு உதவணும், எல்லாரையும் சகோதரத்துவமா நினைக்கிறோம், எல்லார் மேலேயும் பாசமா இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், யாருக்கிட்டையும் தவற பேசக்கூடாது, பொய்ய பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் திருடக்கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாருக்கிட்டையும் பாவம் பண்ணணும். இதைத்தானப்பா இறைவன் கேட்குறான். ரப்புல் ஆலமீன் ஏதாவது தவறா கேட்குறானா நம்ம கிட்ட? நவுது பில்லாஹி மின்கா. எல்லாமே நமக்கு நன்மையை தரப்பா இறைவன் கேட்குறான். தன்னுடைய அடியானை பார்த்து பிறர் குற்றம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான் இறைவன். அதுக்காக தான் இறைவன் என்ன சொல்கிறான்? இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிற முஸ்லீம்களை பார்த்து யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். ஐயோ அவங்கள பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ரொம்ப நல்லவங்க, எங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம மற்ற மக்கள் கிட்ட கேட்கும்போது. ஆனால் இப்போ நம்ம சகோதரர்கிட்ட கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? அவங்க ஐயோ அவங்களெல்லாம் நாங்கள் வீட்டில் குடி வைக்க மாட்டோம், அவங்களாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க, அவங்களாம் கரெக்டாக நடக்க மாட்டாங்க. ஏன் அந்த வார்த்தை வருது? நம்மளுடைய நடைமுறை. எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம இறைவனை தெரிஞ்சுக்கிட்டோம். இறைவனை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளும் தவறு செய்யக்கூடாது இல்லையா? நம்ம இறைவனுக்கு இறைவனை பற்றி நம்ம உண்மையான இறைவன் இவர் தான் தெரிந்து கொண்டோம். இறைவன் சொல்கிற வார்த்தைகளில் நம்ம தவறு செய்யக்கூடாது. எல்லா மக்களும் நம் மக்கள், எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள், அனைவரும் நம்முடைய சகோதரர்கள். என்றென்றாயினும் என்னைக்கும் அல்லாஹ் நம்ம கூட அவங்களையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் வைக்கிறோம். எல்லா சகோதரர்களுக்காகவும் நம்ம என்னென்னைக்கும் துவா செய்யணும். அல்லாவை என்றென்றும் நேசிக்கக்கூடிய மக்களுக்காக இறைவனை ஒவ்வொரு பொழுதும் அஞ்சி ஒரு போதும் இறைவன் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய அடியார்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்முடைய இறைவன் நம்மளை ஆக்கி சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் இறைவன் நம் அனைவரையும் அடைய செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.